என்னோட பேர் ஜெரால் லாரன்ஸ். நான் வந்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் கோயம்புத்தூரில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன். எனக்கு வந்து பேசிக்காகவே ஆட்டோமேஷன் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டிஎன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து அந்த காம்படிஷனில் இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் ஸ்கில்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்டேட் லெவலில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்தராக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுத் ரீஜனல் லெவல் காம்படிஷனில் சில்வர் மெடல் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ சில்வர் மெடல் வின் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு நேஷ்னல் லெவலில் தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருந்துச்சி. ஸோ நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் ஆஃப் எக்ஸலன்ஸ் வின் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த அச்சீவ்மெண்ட்ஸ்க்குலாம் மெயினான ரீசனுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஸ்டாஃப்ஸோட சப்போர்ட்டும் தான். ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே என்னை கைட் பண்ணி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில் இருக்க சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் லேபில் தான் நான் ட்ரைனிங் எடுத்திருந்தேன். அங்கே இருக்க எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி என்னை ட்ரெயின் பண்ணதுனால தான் என்னால் இந்த நிலைமைக்கு வர முடிஞ்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு டெக்ஸ்மோ இண்டஸ்ட்ரீஸில் வந்து 6 months இன்டர்ன்ஷிப் கிடச்சிருக்கு. அதோட கெரியருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் ஜிபிடிசி கோயம்புத்தூர்.